அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியின் மனைவி பாகம் 1 அத்தியாயங்கள் 17 மற்றும் 18. விண்ணும் மண்ணும் அதிர வீர கோஷங்கள் நெட்டூர் கோட்டைக்குள் கிளம்பின. அதைத் தொடர்ந்து பின மலைகளும் பெருகின. இரத்த மலைகளின் நடுவே சோழியர்களின் புலி லட்சணை பொறித்த பட்டு துவஜங்கள் மலை பாம்புகள் போல நெளிந்தன. வெற்றி அல்லது வீர மரணம் என கூவிக்கொண்டே சோழியர் படைத்தலைவனான வீரசேகரன் முழு பலத்துடன் முற்றுகையிட்டு தாக்கியதில் 4 கோட்டை சுவர்களும் தகர்த்து 4 வாசல்களும் தூள் தூளாக சிதறிவிட்டன. உடைப்பட்ட 4 கோட்டை வாசல்களிலும் 4 நெருப்பு கொப்பரைகளும் கவிழ்க்கப்பட்டு உறைந்து போன நெருப்பு குழம்பில் எண்ணற்ற போர் வீரர்களின் சாம்பல்கள் மிதந்தன. உள்கோட்டை வாசலில் இன்னும் லேசாக எரியும் நெருப்பு குழம்பில் ஆடையூர் நாடாழ்வாரது போர் வீரர்களின் உடல்கள் உசுங்கி கருகிக் கொண்டிருந்தன. விண்ணில் புகைப்படலமும் மண்ணில் சாம்பல் புற்றுமாக எங்கும் காட்சியளித்தன. வீர தேவதையின் போதை அணைப்பில் மனிதர்கள் சாம்பலாகவும் ஆவியாகவும் மாறிக்கொண்டிருந்தார்கள். 4 கோட்டை வாசல்களும் உடைப்பட்டு விட்டதால் வீரபாண்டியரின் மனைவி, மகன், மந்திர தலைவர்கள் முதலானோர் உள்ளே உள்ள ராஜ மாளிகைக்குள் அடைப்பட்டு பிரம்மாண்டமான கதவுகளை மூடிக்கொண்டு விட்டனர். அந்த மாளிகை சுவர்களைத்தான் வீரசேகரின் போர் வீரர்கள் உடைத்தெறுவதில் இப்போது மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். வெளியே தற்காப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த பாண்டியர் படைக்கும் வீரசேகரன் படைக்கும் கடும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ராஜ மாளிகைக்குள் மரண அமைதி போல துயரப்படலம் நிலவியது. ராஜ மாளிகையின் இருதய ஸ்தானமாக விளங்கிய சித்திரக்கூட மண்டபத்தில் இருள் படலம் கவிந்திருந்தது. அதன் மண்டபத்தில் உள்ள பெரிய பெரிய பெண் சிலைகள் எல்லாம் மௌன புன்னகை பூத்திருந்தன. அந்த புன்னகையிலும் ஒருவித துயரம் தொய்ந்திருப்பது போல சோகபாவம் தென்பட்டது. வாசனை விளக்குகளிலிருந்து வரும் புகையில் கூட ஒருவித துயர மனம் கமழ்ந்தது. சித்திரக்கூட மண்டபத்தில் கூண்டு கிளி போல வீரபாண்டியன் மனைவி தவித்தவித்தாள். நினைத்தாலே உயிர்த்தளிக்க செய்யும் இளந்தளிர் கொழுந்து போன்ற அவளது ஜீவன் இழந்தவளாக காணப்பட்டாள் அவள். அவளுடைய அணைப்பில் 6 வயது பாலகனான வீர கேரளன் மருண்ட மானை போல மிரள மிரள விழித்துக் கொண்டிருந்தான். இரத்தக்கரை படிந்த வால்படைகளைப் போல தேவியின் விழிகள் செவ்வரிகள் படர்ந்திருந்தன. என் பிரணாபதி வந்து விட்டாரா என அடிப்பொரு தரம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் வீரபாண்டியன் தேவி. அவளுடைய நினைவெல்லாம் எங்கோ தொலைதூரத்தில் இருந்தது. பட்ட மகிழ்ச்சியின் மணியாடைகள் புனைந்திருந்த அவளால் வாய்விட்டு அளவும் முடியவில்லை. அவள் முன் முக்கியமான மந்திர தலைவர்கள் எல்லாம் மௌன பதுமைகளாக அமர்ந்திருந்தனர். உறுதியான உள்ளம் படைத்த உத்தர மந்திரி கோனார் கூட நிலை கலங்கி விட்டார். வீரபாண்டியன் இல்லாத சமயம் அவனது மனைவி மக்களுக்கும் கோட்டை மாளிகைக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்து விட்டதே என்று அவர் உருகி உருகி கரைந்து கொண்டிருந்தார். அவரது நரைத்த புருவங்கள் அடிக்கடி நெறிந்தன. மாளிகையின் வெளியே இன்னும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் கோட்டையின் தற்காப்பு படையினரிடையே மனத்தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இனி மாளிகையை காப்பாற்ற முடியாது என பாண்டிய வீரர்கள் பேச தலைப்பட்டு விட்டனர். தேச பக்தியையும் ராஜபக்தியையும் தூண்டி பாண்டிய படைத்தலைவன் வீர உரைகள் ஆற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் அவையெல்லாம் ஒரு துயர மௌனத்துடன் தான் வரவேற்கப்பட்டன. உற்சாகம் குன்றி உயிர்விட வேண்டியது கடமை என்னும் உணர்வு பாண்டிய வீரர்களிடையே அதிகரித்து விட்டது. வைத்தியரால் கைவிடப்பட்ட நோயாளியின் முன் உறவினர்கள் ஒன்றாக கூடியிருப்பது போல சித்திரக்கூடத்தில் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூடியிருந்தனர். அதுதான் பாண்டிய தலைவர்களின் கடைசி ஆலோசனை கூட்டம். சபைக்கு நடுநாயகமாக வீற்றிருந்த வீரபாண்டியன் மனைவி திரைலோக்கிய முழுதுடையால் மனம் பதைபதைத்தவளாக, அமைச்சரே, நீராவது உண்மையை சொல்லும். இன்னும் நம் மாளிகை எவ்வளவு நேரத்திற்கு தாக்குப்பிடிக்கும் என்று கேட்டாள். தேவி, இன்னும் 3 அல்லது 4 நாழிகை நேரத்திற்குத்தான். ஏற்கனவே மாளிகை சுவரில் 4 சிறு உடைப்புகள் ஏற்பட்டுவிட்டன. அவை 4ம் 4 மரண காயங்கள் என்று சொன்ன உத்தர மந்திரி கோனார் அதற்கு மேல் பேச முடியாதவராக ஓவென பச்சை குழந்தை போல அழுது விட்டார். அமைச்சரே, நீர் ஏன் அழுகிறீர்? அழ வேண்டியவள் பெண் என்று சொன்ன தேவி தன் அழுகையை வாய்க்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள். இல்லையம்மா, அமைச்சனின் மதியையும் மீறிய நிலை வந்துவிட்டது. யாரும் எதிர்பாராத சூறாவளி யுத்தமாக இருக்கிறது. யுத்த பயிற்சி இல்லாத வீரசேகரன் வெறி மிருகம் போல மூர்க்கத்தனமாக தாக்குகிறான்.
ஒவ்வொரு நாள் போருக்கு என்றும் ஓய்வுக்கு என்றும் போர் வீரர்களை ஒதுக்காமல் அவ்வளவு பேரையும் ஒன்று திரட்டி குருட்டு போக்கில் ராட்சச பலத்துடன் அவன் மோதுகிறான் அம்மா என்றார் உத்தர மந்திரி கோனார். திருமந்திர ஓலை நாயகமான முரப்பு நாட்டு மரவனூர் அவ்வளவன் குதித்து எழுந்து, அவனுக்கு அவ்வளவு பலமும் போர் வீரர் எண்ணிக்கையும் இருக்கிறது என ஏற்கனவே நாம் எதிர்பார்த்ததுதான். ஆனால் முதலாவது கோட்டை வாசலை உடைக்க 9 நாள் ஆயிற்று. மற்ற 3 கோட்டை வாசல்களையும் உடைக்க குறைந்தபட்சம் 21 நாளாவது ஆகும் என கணக்கு போட்டோம். ஆனால் வீரசேகரன் 4 நாளில் 3 கோட்டை வாசல்களையும் உடைத்தெறிந்து விட்டான் என்றான். மழவராயன் அழமாட்டாத குறையாக, நம்முடைய முதலாவது கோட்டை வாசல் உடைப்பட்ட போது நாம் நெருப்பு கோப்பரையை கவிழ்த்தோம். அதை கண்டு வீரசேகரன் பிரமித்து 10,000 வீரர்கள் உயிர் பலியானதில் மனம் தளர்வான் என எதிர்பார்த்தோம். ஆனால் 3 கோட்டை வாசலுக்கும் 30,000 போர் வீரர்களை பலி கொடுக்க அவன் முன் வருவான் என்றோ, நம் நெருப்பு கோப்பரைகளை பன்னீர் குடமாக கருதுவான் என்றோ நாம் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. வேறு ஏதாவது குறுக்கு வழியில் இறங்குவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோம் என்றான். மௌன பதுமையாக இருந்த வீரபாண்டியின் மனைவியோ, கொற்கைக்கு சென்ற என் பிராணநாதர் இன்னும் திரும்பி வரவில்லையா? என் தந்தை அவரை இன்னும் ஏன் கொற்கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார் என பூண்டை கிளி போல மழலை குரலில் கோனாரை நோக்கி கேட்டாள். வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் இன்னும் வரவில்லை. உத்தேசப்படி நாளை காலிதான் கொற்கையிலிருந்து திரும்புவார். இந்த நெட்டூர் கோட்டை முற்றுகையிலிருந்து சோழியர்களை விரட்டுவது முதல் நம் தலைநகரான மதுரையை மறுபடி மீட்பது வரை சகல விதமான யுத்த நடவடிக்கைகளையும் சேரராஜரோடு கலந்து ஆலோசித்துவிட்டு வருவதாக சொன்னார். ஆனால் வீரபாண்டியர் படைபலத்துடன் திரும்பி வரும்போது இங்கே கோட்டையின் ஒரு சுவடு கூட இராது. தம் கனவுகள் எல்லாம் இங்கே சாம்பலாகி கிடப்பதை காணப்போகிறார் என்று புலம்பினார் போனார். இங்கிருந்து சுரங்க வாசல் வழியாக யாராவது தூதனை அனுப்பி சக்கரவர்த்திகளுக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கலாம் என்றாள் தேவி. சுரங்க வாசல்களின் வெளிப்புறம் எண்ணற்ற சோழிய வீரர்கள் பாயும் புலிகளாக காத்திருக்கிறார்கள். சுரங்க வழிகள் அனைத்துமே அடைபட்டு போயின என்று போனார் பொறுமினார். இந்த நெருக்கடியான நிலையில் சக்கரவர்த்திகள் நம் அருகில் இல்லாததுதான் ஒரு பெரிய குறை. இல்லையெனில் நம்மை எதிர்நோக்கி இருக்கும் வீரசாவை ஆனந்த புன்னகையுடன் ஏற்றிருப்போம் என்றான் இடையாற்று மங்களத்து நம்பி. முற்றுகை சமயத்தில் கோட்டையை விட்டு என் பிராணநாதரை அனுப்பியது என் தவறென்று நினைக்கிறீர்களா என்று தேவி தன் நெஞ்சில் பொங்கி வரும் அழுகையை அடக்க தன் செவ்வாம்பல் போன்ற உதடுகளை கடித்துக் கொண்டு கேட்டாள். இல்லை தேவி, உங்கள் கணவரோடு நீங்களும் குமாரரும் போகாததுதான் தவறு என எண்ணுகிறோம். இந்த கோட்டையை விட்டு நாம் எல்லோருமே போயிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்றாள் கம்பீரமாக தேவி. அவளையே கூர்ந்து நோக்கிய உத்தர மந்திரி போனார். தேவி, நெருக்கடியான நிலைமையை இன்னும் தாங்கள் உணரவில்லை என்றார். அமைச்சரே, இந்த நிலையில் ஓர் ராஜவம்ச பெண்ணிடம் எத்தகைய உணர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றாள் தேவி. உத்தர மந்திரியோ தலை குனிந்து ஓவென கதறிவிட்டார். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா, என் மதி குழம்பி விட்டது. எனக்கு கூர்மையான அறிவு இருந்ததே தவிர உன்னதமான உணர்ச்சிகளின் உருவகங்களை காணும் இருதயம் இல்லை என கண் கலங்கினார். அதற்கு மேல் தேவி பேசவில்லை, மௌனமாகிவிட்டாள். சபையில் முன்வரிசையில் இருந்த காளிங்கராயன், நாளிகை ஆகிறது, இனி நாம் மேலே என்ன செய்வது என்று விரைவில் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். தேவியார் முடிவு சொல்லட்டும் என்றான். மழவராயன் மெல்ல எழுந்து, முடிவு என்ன? வெளியே நம் தரப்பில் வீர கோஷங்கள் குறைகின்றன. வீரசேகரன் தரப்பில் வெற்றி கோஷங்கள் பெருகுகின்றன. நம்முடைய மாளிகை சுவர்களில் ஒவ்வொரு கல்லாகவும், நம்முடைய படை வரிசைகளில் ஒவ்வொரு உடலாகவும் நம்மை சுற்றி தரையில் விழுந்து கொண்டிருக்கின்றன. சரணாகதியா வீர மரணமா என்ற முடிவான கட்டத்திற்கு இப்போது வந்து விட்டோம் என்றான். தேவியாரும் குமாரரும் பத்திரமாக வீரபாண்டிய தேவரிடம் போய் சேர அனுமதிப்பது என்ற நிபந்தனையின் பேரில் நாம் இந்த நெட்டூர் கோட்டையை எதிரிகளிடம் ஒப்படைத்து விடலாம். சக்கரவர்த்திகள் செய்துவிட்ட பெருந்தவற்றை திருத்துவதுதான் இப்போதைய நம் கடமை என்றார் பிரம்மராயர்.
தேவியின் மெல்லிய உடல் குலுங்கியது. என்னவோ சொல்ல உதடுகள் துடித்தன. ஆனால் ஒன்றும் வாய் திறந்து சொல்லவில்லை. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல அரசவை பெட்டகத்தின் அருகில் பாய்ந்து சென்று அதில் இருந்து 2 உடைவாட்களை எடுத்து வந்தாள். அவற்றில் கட்டிய சலங்கைகள் ஜல் ஜலவென குலுங்க ஒரு வாளை உருவி தன் கையில் பிடித்துக் கொண்டாள். மற்றொரு வாளை 6 வயது பாலகனான வீர கேரளன் கையில் கொடுத்தாள். பிறகு தேவி அவனை நோக்கி, குழந்தாய், இதோ என் கையில் உள்ள கத்தி எனக்கு மனப்பரிசாக என் தந்தை என கழித்த எங்கள் சேர நாட்டு வீரவாள். உன் கையில் இருப்பது வழி வழியாக வந்த பாண்டிய வம்சத்தின் வீரவாள். உன் தந்தையின் கையை அலங்கரிக்கும் ராஜவாள். வா, நாம் இருவரும் போரிட போவோம். இந்த கோட்டையில் நாம் இருவராவது கடைசி வரை நின்று போராடுவோம். என் கணவரின் கௌரவத்தை காப்பதற்காக நான் போராடுகிறேன். உன் கோட்டையின் கௌரவத்தை காப்பதற்காக நீ போராடு என்றாள். அவ்வளவுதான். சபை நெடுகிலும் ஒரு புல்லரிப்பு பரவியது. பெரிய ராஜவாளின் பாரத்தை சுமக்க முடியாமல் அந்த பச்சிலம் சிறுவன் மருகினான். அவனை நோக்கி தேவி மேலும் சில வார்த்தைகள் சொன்னாள். குழந்தாய், சக்கரவர்த்திகள் இங்கு இல்லாத குறையை அவருடைய மனைவியாக பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றால் என்னை அவர் மனம் புரிந்தது பெரும் தவறு. தந்தை இல்லாத குறையை தனையனால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் உன்னை அவர் மகனாக பெற்றெடுத்தது பெரும் தவறு. நம் இருவரையும் இங்கு நிறுத்தி போனது இந்த கோட்டையின் மானத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் என்று அவர் கருதாமல் இருந்தால் அவர் பாண்டிய மண்ணில் பிறந்தது பெரும் தவறு. சக்கரவர்த்திகளின் இத்தனை தவறுகளுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம். வா, போரிட போகலாம். சபையில் பரபரப்பு அதிகமாகியது. உணர்ச்சிகளும் கண்ணீரும் அதிகரித்தன. தேவி தன் பேச்சை விடவில்லை. ஒன்று விளங்காமல் விழித்துக் கொண்டு நிற்கும் அந்த பச்சிலம் பாலகனை வாரி அணைத்து முத்தமிட்டு விட்டு சொன்னாள். என்னை பெற்றெடுத்த சேர நாடு பெருந்தவறு செய்திருக்க முடியாது. உன்னை பெற்றெடுத்த பாண்டிய நாடும் பெருந்தவறு செய்திருக்க முடியாது. உன்னை பெற்றவள் என் உடன் பிறந்த சகோதரி. என் உயிரோடு கலந்து பழகி என் உணர்வோடு மறைந்தவள். என்னுள் ஓடும் ரத்தம்தான் அவளுள்ளும் ஓடியிருக்க வேண்டும். எங்களை பெற்றெடுத்த சேர நாட்டு பெண்குலம் பெருந்தவறு செய்துவிட்டது என்னும் பழிச்சொல் ஏற்பட விடமாட்டேன். வா, போரிட போகலாம். அதற்கு மேல் உத்தர மந்திரி போனாரால் உணர்ச்சிகளை தாங்க முடியவில்லை. மிதி உண்ட சிம்மம் போல கர்ஜித்தார். கேட்டீர்களா தேவி சொல்வதை? கையில் வாளேந்தி பச்சிலம் பாலகனோடு இந்த மாளிகையை விட்டு தேவியார் வெளியே போவது என்றால் நம்முடைய வாள்களை மட்டுமல்ல நம்முடைய இருதயங்களையும் ஒடித்து விட்டு போகட்டும் என்றார். உடனே காளிங்கராயன் துள்ளி எழுந்து, சக்கரவர்த்திகள் இங்கு இல்லாததை நாம் ஒரு குறையாக கருதவில்லை. தேவியின் அருள்வாக்கும் வழிவகையும் கிடைத்து விட்டன. நம்மும் எதிர்நோக்கும் சாவை இன்ப புன்னகையுடன் ஏற்போம். புறப்படுங்கள் என வாளை உருவி அதன் வாயில் ரத்த குங்குமம் விழ முத்தமிட்டான். கனகராயனும் தன் உடைவாளை உருவி உயர பிடித்து, இங்கு நாம் கை கட்டி வாய் புதைத்து மரணத்திற்கு காத்திருக்க மாட்டோம். நாமே சென்று மரண மகளை மணமகளாக வாரி அணைத்து கட்டி அணைப்போம். மாளிகை சுவர்களில் 4 உடைப்புகள் ஏற்பட்டு விட்டது என்றால் அவற்றை நம் உடல்களாலேயே அடைத்து மூடுவோம். தோல்வியின் சின்னமாக உடைந்து விழும் ஒவ்வொரு கல்லையும் நம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்தமாக்குவோம். நம்மால் வெற்றி பெற முடியாது என்றாலும் நம்முடைய தோல்வியை உன்னத புகழாக்குவோம். நம்முடைய குழந்தைகளின் குழந்தைகளும் நம்மை நினைக்கும் போது மமதை கொள்வார்கள். எதிரிகள் நம்முடைய மாளிகை சுவர்களை அழித்து விடலாம். ஆனால் நம்முடைய வீர மரணத்தை பற்றிய நினைவை அழித்து விட முடியாது. அவ்வாறானால் என்னுடன் எல்லோரும் சேர்ந்து தாயகமே வாழ்க என கூவுங்கள், தமிழகமே தலை நிமிர்க என கூவுங்கள், வீரபாண்டிய சக்கரவர்த்திகள் வாழ்க என்ற வாழ்த்து ஒளிகளுடன் நாம் புறப்படுவோம். அதைத் தொடர்ந்து வாழ்க வாழ்க என்ற வீர கோஷங்கள் அந்த சபை முழுவதும் கிளம்பின. அந்த உணர்ச்சி வெள்ளத்திற்கு அணை போடுவது போல முனையறையன் எழுந்து நின்று, இந்த வீழ்ச்சி முனையில் நாம் வெறும் உணர்ச்சிகளின் வழியாக நடந்துவிடக்கூடாது. வீரபாண்டிய சக்கரவர்த்திகளின் கனவும் லட்சியமும் இந்த நெட்டூர் கோட்டைக்குள்ளேயே முடிந்து விடவில்லை. தலைநகரான மதுரை வரை அது பறந்து இருக்கிறது. நம்முடைய வீர தீரங்கள் மதுரை வரையிலும் தேவைப்படலாம் என்பதை இங்கு நாம் மறந்துவிடக் கூடாது என்றான். காளிங்கராயன் அதை கேட்டு ஆக்ரோஷமுற்றவனாக, போதும் உன் அறிவியல் போதனை. வீரபாண்டிய தேவரின் மகத்தான லட்சிய கனவு இங்கே சரணாகதியில் துவங்க வேண்டாம்.
அதைவிட வீர மரணத்தில் துவங்கி வெற்றி பாதையில் நிறைவேறட்டும் என்றான். இங்கே எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு எதிராக நினைக்கிறீர்கள். ஆனால் நெட்டூர் கோட்டைக்காக உயிர் தியாகம் என்பது மிகவும் உபயோகமற்றது என்றே நினைக்கிறேன் என்றார் முனையரையன். இங்கு முணுமுணுப்பவன் ஒவ்வொருவருமே கோழை. வீர மரணத்திற்கு எதிராக பேசும் ஒவ்வொருவரும் தேச துரோகி என்றான் காளிங்கராயன். முனையரையனும் மேலும் பேச விடாமல், இந்த சந்தர்ப்பத்தில் பிரதம அமைச்சர் ஆலோசித்து கூறட்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் உணர்ச்சிக்கு இடம் கொடாமல் காரிய சித்தி ஒன்றே குறியாக அறிவை உபயோகப்படுத்தும் அமைச்சர்தான் இந்த உயிர் பலியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றான். அமைச்சர் கோனாரோ, சாவின் முனையில் உபயோகப்படுவது அறிவல்ல. அப்போது உணர்ச்சிகள் தான் உன்னதமான உருவம் கொடுக்கும் ஆற்றல் உள்ளவை. உணர்ச்சிகள் தான் சாவிற்கு பிறகும் தொடர்ச்சி உண்டாக்குபவை என்றார். மந்திர தலைவர் அனைவரும் வீர வாட்களை உயர தூக்கி உற்சாகமாக வீர மரணம் வீர மரணம் என்று கூவிக்கொண்டு சித்திரக்கூட வாசலை நோக்கி கிளம்பினர். அப்போது தேவி இடையில் புகுந்து கை வளையல்கள் குலுங்க தன் கையில் உள்ள வீர வாளை உயர தூக்கி பிடித்து, நானும் வருகிறேன் என்று காற்சிலம்புகள் கணீர் என ஒலிக்க கூறினாள். அதற்கு மறுதளிப்பது போல உத்தர மந்திரி கோனார் தலையசைத்தார். நான் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன். தேவி விரும்பினால் அவருடைய 6 வயது குமாரனும் போரிட வரலாம். ஆனால் தேவி இந்த சித்திர மண்டபத்தை விட்டு ஓர் அடி கூட வெளியே எடுத்து வைக்க அனுமதியேன் என்றார். அவளோ ஆத்திரமுற்று, போராட்டத்தில் எனக்குரிய பங்கை மட்டும் ஏன் வச்சுக்கிறீர்கள்? உங்களைப் போல வாள் பயிற்சி போதாவிட்டாலும் தேவையான அளவு எனக்கும் மனப்பயிற்சி இருக்கிறது. கணவரின் கௌரவத்திற்காக மனைவி போரிடுவது சேர நாட்டு பெண் குலத்திற்கு புதிதல்ல. வீர மறவர்கள் மலிந்த உங்கள் பாண்டிய நாட்டு பெண் குலத்திற்கும் அது புதிதல்லவே என்று கேட்டாள். தேவி, சக்கரவர்த்திகளின் லட்சிய கனவுகள் அனைத்திற்குமே உங்கள் நினைவுதான் மூலாதாரம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மிகவும் அருவருப்பானதொரு செய்தியையும் சொல்ல விரும்புகிறேன். உங்களை உயிரோடு சிறைப்பிடித்துக் கொண்டு வருவதாக நம் பகைவன் வீரசேகரன் சோழிய மந்திர ஆலோசனை சபையில் சபதமிட்ட பிறகே இந்த போருக்கு வந்திருக்கிறான். உங்களை சிறைப்பிடிக்கவில்லை என்றால் வெற்றி மகனாக திரும்பும் அவனுக்கு சோழ நாட்டில் மரண தண்டனை காத்திருக்கும். ஆதலின் நீங்கள் சித்திர மண்டபத்தை தாண்டி மாளிகைக்கு வெளியில் நிராயுத பாணியாவதை விட மூடப்பட்ட இந்த சித்திர மண்டபத்திற்குள்ளே ஆயுத பாணியாக இருப்பதே நல்லது. அதை கேட்ட தேவி தீயை மிதித்தவள் போல பதறினாள். மெய் சிலிர்த்தாள். அவளுடைய நெஞ்சு விம்மை தாழ்ந்தது. அதைத் தொடர்ந்து திடமான குரலில் தெளிவாக பேசினாள். அவ்வாறானால் இந்த சித்திர மண்டபத்திற்குள் சிதை தயாரித்து அக்னி வளர்த்து விட்டு போங்கள். நான் எந்த க்ஷணமும் இங்கே தீப்பொழிக்க தயாராக இருப்பேன். வெற்றி கோஷத்துடன் என்னை சிறைப்பிடிக்க வரும் வீரசேகரன் இங்கே ஓர் அற்புதமான காட்சியை காணட்டும். நெருப்பிலும் பெண்மை பத்தரை மாற்று பசும் கொண்டான் என்பதை அந்த பேதை தெரிந்து கொள்ளட்டும். வீரசேகரன் இங்கிருந்து என் சாம்பலை கூட கொண்டு போக விட மாட்டேன் என்றாள். அங்கிருந்த அனைவரும் எதிர்பார்த்ததுதான் இது. ஆனால் திகைக்கவில்லை, குழம்பவும் இல்லை. அனைவரும் துயர மௌனத்துடன் சிதை தயாரிக்கலானார்கள். சித்திர கூடத்திற்குள் விறகுகள் இல்லாததால் அங்கிருந்த மரச்சிலைகளை பெயர்த்து வந்து அவற்றையே விறகுகளாக்கி சிதை தயாரித்து முடித்தார்கள். சிதையின் முன்பு கம்பீரமாக நின்ற வீரபாண்டியனின் மனைவி தன் குமாரனிடம் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி கொடுத்தாள். அவனை வாரி அணைத்து முத்தமிட்டுவிட்டு புன்னகையுடன், குழந்தாய், நான் சிதையில் ஏறி நின்றதும் உன் கையால் தீ மூட்ட வேண்டும். உன் அம்மா தீயில் எரிவதை பார்த்து அழக்கூடாது, ஆனந்தமாக சிரிக்க வேண்டும். அதுதான் உன்னை வளர்த்ததற்கு நான் எதிர்பார்க்கும் ஒரே கைமாறு. அதுதான் மாய்ந்து போன உன் தாய்க்கும் மாளாத ஆனந்தத்தை தரும் என்று கூறினாள். வீரபாண்டியன் கட்சியை சேர்ந்த படை வீரர்களின் ஜீவன் ஒடுங்கிவிட்டது. நெட்டூர் கோட்டைக்குள் இருந்த ராஜ மாளிகையின் வெளிப்புற சுவர்கள் இடிந்து வீரசேகரன் படை வீரர்கள் வெற்றி கோஷங்களுடன் மாளிகைக்குள் புகுந்து விட்டனர். வீரபாண்டியன் மனைவியும் அவனது முக்கியமான மந்திர தலைவர்களும் கூடியிருந்த சித்திரக்கூடம் ஒன்றுதான் பகைவர்களின் நாச வேலைக்கு இரையாகாமல் இருந்தது. உள்ளே தாழிடப்பட்டு மூடப்பட்டிருந்த அதன் பிரம்மாண்டமான கதவை வீரசேகரனின் ஆட்கள் மூடி தள்ளி திறக்க முயன்று கொண்டிருந்தனர்.
கதவு ஒரே கெட்டி இரும்பால் வார்க்கப்பட்டு கலாதேவியின் உலோக சிலை ஒன்றும் பிரம்மாண்டமாக அந்த கதவின் மீது உருவாக்கப்பட்டிருந்தது. கதவில் தொங்கும் சிறு சிறு துவஜ மணிகளிலும் ஒவ்வொரு பெண் தெய்வத்தின் சிலை குடிக்கொண்டிருந்தது. சித்திர கூடத்தை சுற்றியுள்ள மர சுவர்களின் வெளிப்புறத்தில் கூட அதி அற்புதமான சௌந்தரிய சிலைகள் காட்சியளித்தன. அவற்றை உருவாக்க எண்ணற்ற கலைஞர்களின் வாழ்நாள் அர்ப்பணமாயிற்று என்பதும் அத்தகையதோர் அற்புதமான சித்திரக்கூடத்தை 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே உருவாக்க முடியும் என்பதும் உலக பிரசித்தமாக இருந்தது. வாசலில் உள்ள இரும்பு கதவுகளை மத யானைகளால் மோதச் செய்தாலும் உடைப்பது எளிதல்ல. ஆகையால் சுற்றியுள்ள மரச்சுவர்களை தீ வைத்து கொளுத்தி சின்ன பின்னமாக உடைத்துக் கொண்டுதான் சித்திரக்கூடத்திற்குள் நுழைய வேண்டும். ஆனால் யம கிங்கரர்கள் போல எண்ணற்ற சோழிய வீரர்கள் படைத்தலைவரின் கட்டளையை எதிர்நோக்கி கைகளில் தீப்பந்தங்கள் உடனும் நெய் சட்டிகள் உடனும் தயாராக அந்த மர சுவர்களை சுற்றிலும் காத்து நின்றார்கள். சித்திரக்கூடத்தை அழிக்க விரும்பாதவன் போல வீரசேகரனின் படைத்தலைவர்களில் ஒருவன், கதவை திறந்து விடுங்கள், இல்லையெனில் இந்த அற்புதமான சித்திரக்கூடத்தை நாங்கள் அழிக்க நேரிடும். அழகிய மர சுவர்களை எல்லாம் தீ வைத்து நாசம் செய்ய வேண்டி இருக்கும். கலாதேவியை காப்பதற்காகவாவது உள்ளே இருப்போர் சரணடைந்து கதவை திறந்து விடுங்கள் என்று கத்தினான். ஆனால் அந்த உரத்த எச்சரிக்கை சுவரை தாண்டி உள்ளே மண்டபத்தில் வெகு தூரம் தள்ளி நின்றவர்களின் காதுக்கு எட்டவே இல்லை. உள்ளே வீரபாண்டியனின் மனைவி ஒரு கம்பீரமான புன்னகையுடன் சிலைகளின் விறகு சிதையின் முன்பு நின்றாள். அவள் அருகில் பச்சின குமரனான வீரகேரளன் கையில் தீப்பந்தத்துடன் சிதைக்கு தீ வைக்க தயாராகி விட்டான். தேவி கண்ணீர் அருவி சொரிய ஒரு சோக புன்னகையுடன் உத்தர மந்திரி போனாரை நோக்கி, நான் அக்னி பிரவேசமாகும் நேரம் வந்துவிட்டது. என் பிராணநாதரின் முகத்தை கடைசி முறையாக ஒரு தடவையாவது பார்த்துவிட ஆசைப்பட்டேன். தீயில் எரியும் கடைசி கணத்திலாவது என்னை காண வருவார் என காத்திருந்தேன். நான் கொடுத்து வைக்காதவள், வருகிறேன் என நெஞ்சு விம்மித்தாழ கூறிவிட்டு பிறகு உறுதியான குரலில், அந்த வீரசேகரன் என் சாம்பலை கூட தொட அனுமதிக்காதீர்கள் என சொல்லிவிட்டு அந்த சிதையை மும்முறை வலம் வர தொடங்கினாள். அம்மா, உன் உயிரை காப்பாற்ற முடியாத நாங்கள் உன் சாம்பலையாவது காப்பாற்ற ரத்தம் சிந்துகிறோம். மனித பிரயத்தனம் எல்லாம் முடிந்து விட்டது. இனி தெய்வாதீனமாக ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்க்க என் வாழும் அறிவிற்கு பண்பில்லை அம்மா என அந்த உத்தர மந்திரி போனார் குழந்தை போல தேம்பினார். தேவி மும்முறை வலம் வந்து மனதில் பிராணகாந்த ஸ்மரணை செய்த வண்ணம் அந்த சிதை மீது ஏறினாள். அப்போது, தாயே பொறு என கண்ணீர் என ஒரு குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து, அவசரப்படாதே அம்மா, அதற்குள் சிதையில் ஏறாதே என ஒரு பெண் குரலும் தெளிவாக கேட்டது. தெய்வீக குரல்கள் போன்ற அவை வீரபாண்டியின் மனைவியின் பின்புறம் இருந்து வந்தன. எல்லோரும் மெய்சிலிர்த்து பின்புறம் திரும்பி பார்த்தார்கள். தேவியோ மிக மெதுவாக தன் செந்தாமரை முகத்தை மட்டும் திரும்பி பார்த்தாள். சுவர் ஓரமாக இருள் சரிவில் ஆணும் பெண்ணுமான 2 உருவங்கள் தென்பட்டன. அவற்றின் நிழல்கள் மணித்திரு விளக்குகளின் வரிசையான வெளிச்சத்தில் பெரிது பெரிதாக விதவிதமாக தெரிந்தன. தாயே ஒரு சிவாய நமவென சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கணீர் என ஆண் குரல் மறுபடியும் ஒலித்தது. சுவர் ஓரமுள்ள நாகக்கண்ணிகை ஓவிய பலகை கதவு போல திறந்து கிடந்தது. சுரங்க வாசலின் சிறு சுவரடிப்பு விலகி இருண்ட பிளத்துவாரம் தெரிந்தது. அந்த சுரங்க வழியின் முன்னால் ஒரு சாமியாரும் ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தார்கள். சாமியாரின் கையில் கிளி வடிவ கூண்டு விளக்கு ஒன்று நெய் மனம் கமலும் லேசான புகையுடன் காணப்பட்டது. அதன் திரி வெளிச்சம் பொன் துகள் போல மினுக் மினுக்கென அந்த சுரங்கத்தின் இருளை நோக்கி ஆடியது. சாமியார் உடல் முகம் எல்லாம் குங்குமம் பூசி ருத்ராட்ச மாலைகளை கழுத்திலும் கைகளிலும் அணிந்து கொண்டு உடம்பில் ஒரு பட்டு பீதாம்பரத்தை போர்த்தி கொண்டு சிவனடியாராக காட்சியளித்தார். அவரது பிரகாசமான கண்களில் நீர்த்துளிகள் தென்பட்டன. அவர் அருகில் நின்ற பெண்மணியோ காஷாய ஆடை அணிந்து உடலெல்லாம் திருமஞ்சனம் மறைத்து பூசி நெற்றியில் விபூதி சின்னத்துடன் சிவனேச செல்வியாக விளங்கினாள். அவளது உதடுகளில் வறட்சி படிந்திருந்தது. இரவின் குளிருக்கு ஒரு முரட்டு கம்பளியை போர்த்தி கொண்டு நின்றாள். கருப்பு கம்பளியிலும் திருமஞ்சன பூச்சிலும் அவளது வதங்கிய உருவம் சரியாக தெரியாதது போலவே சிரசு முதல் பாதம் வரை குங்குமத்தை அள்ளி அப்பிக்கொண்டு நின்ற அந்த சாமியாரின் உருவமும் சரியாக தெரியவில்லை.
அவர்களை நோக்கி தேவி துயரும் பரிவும் கலந்த குரலில், நீங்கள் யார்? என்னை ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டாள். தடுத்தாட்கொள்வது இறைவனின் லீலையம்மா. அதை நினைத்து நாங்கள் இங்கு வரவில்லை. என்றாலும் எங்களை அறியாமல் எங்கள் மூலமாக எம்பெருமான் தம் திருவுள்ள கிடக்கையை நிறைவேற்றிக் கொள்வான். அதை நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை தாயே என்றார் அந்த சிவனடியார் கருணை ததும்பும் குரலில். நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என தேவி பாசம் கலந்த குரலில் சிறிது கோபத்துடன் கேட்டாள். நாங்கள் சுரங்க வாசல் வழியாக இங்கு வந்த காரியம் வேறு. இப்போது நாங்கள் உபயோகப்படும் காரியமே வேறு. காரண காரியங்களை தாண்டியது எனையாளும் ஈசனின் செயலம்மா என சிவனடியார் உள்ளம் கரைந்து பக்தி பெருக்குடன் சொன்னார். என் நிலை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் தேவி. தெரியும் தாயே, தெரியும். எல்லாம் இறைவனின் திருவிளையாடல் என்று உணர்ந்து விட்டால் இந்த உலகில் என்னாலும் துன்பமே இல்லை தாயே. தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரண காரியம் இல்லை தாயே. அவர் அருகில் நின்ற பெண்மணியோ, அம்மா, சுரங்க வழியில் இருந்தவாறு இங்கு நடந்த எல்லாவற்றையும் கேட்டோம். என் பெண் உள்ளம் சகிக்கவில்லை. நாங்கள் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் துயரமும் கருணையும் நிறைந்த குரலில். ஆனால் தேவி பதில் சொல்லவில்லை. மௌனமாக சிதையை உற்று பார்த்தாள். அங்கு நின்ற மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் மந்திரத்தால் கட்டுண்டவர் போல மெய்சிலிர்த்து நின்றனர். அவர்களில் சிறந்த சிவநேச செல்வனான பொன்னம்பலக்காரர் தெய்வாதீனமான நிகழ்ச்சி என பக்தி பரவசமாகி கூறினார். அவரை நோக்கி சிவனடியார், மனிதர்களுக்கு தேவையான காரியங்களை மனிதர்களை கொண்டே செய்து முடிப்பதுதான் தெய்வ சங்கல்பம். இன்று எங்கள் மூலம் தெய்வ சித்தம் நடைபெற வேண்டியிருக்கும் என நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என கூறிவிட்டு தேவியை நோக்கி உள்ளம் உருகியவராக, உன்னை கும்பிடுகிறேன் தாயே. உன் பொருட்டு ஏழையினும் ஏழையான என்னையும் ஒரு பொருட்டாக இறைவன் மதித்திருக்கிறான் என்று சொல்லி தார தாரையாக கண்ணீர் வடித்தார். அந்த சிவனடியாரை உற்று நோக்கிய தலைமை அமைச்சரான போனார். சிவனடியாரை, உம்மிடம் சில கேள்விகள் கேட்பது என் கடமையாகிறது என்றார். என் அறிவுக்கு எட்டியவரை பதில் சொல்கிறேன். கேட்பவனும் கேட்கப்படுபவனும் ஒருவனே என்று உணர்ந்துவிட்டால் மனஸ்தாபப்படுவதற்கு ஒரு காரியமும் இல்லை என்றார் சாந்தமாக சிவனடியார். சுரங்க வாசலில் இந்த உபவழி இந்த சித்திர மண்டபத்திற்குத்தான் வருகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? முன்பு தெரியாது. இன்று அந்தி நேரத்தில்தான் அரும் பிரயாசைப்பட்டு தெரிந்து கொண்டோம். திலகவதியார் தான் சாமர்த்தியமாக அதை விசாரித்தாள் என்றார் சிவனடியார். திலகவதியாரா? அவர் யார்? இதோ என் கூட வந்த இவள் தான் திலகவதியார். இவள் என் தமக்கையார். சகலவற்றையும் துறந்தவளுக்கு என் உறவை மட்டும் துறக்க முடியவில்லை என்று தன் அருகில் துறவினி போல நின்றவளை சுட்டிக்காட்டி, இவளுடைய புத்திசாலித்தனம் இல்லாவிட்டால் எனக்கு இந்த லோக விவகாரமே தெரிந்திராது என்றார். உடனே திலகவதியார் தன் தம்பியை கோபமாக பார்த்தாள். சுரங்க வாசலுக்குள் எப்படி நுழைந்தீர்கள் என்று அமைச்சர் கோனார் கேட்டார். கோட்டைக்கு வெளியில் இருந்துதான் பலாமரத்தின் மறைவில் இதற்கு ரகசிய வழி இருக்கிறது. எவ்வளவு மோசமான பாதை என்றாள் திலகவதி. அங்கே சுரங்க வாசலின் வெளிப்புறம் எதிரிகளான சோழியர்கள் வேட்டை நாய்கள் போல காவல் புரியவில்லையா என கேட்டார் அமைச்சர். ஆம், பலத்த காவல் இருக்கிறது. மனித தர்மம் நசித்து போகும்போது காவல் பெருகுவது இயற்கைதானே என்றார் சிவனடியார். காவல்காரர்களுக்கு கையூட்டு கொடுத்து உள்ளே வந்தீர்களா? இல்லை, கையூட்டு கொடுத்து யாரும் வர முடியாது. அங்கே காவல்காரர்களுக்கு தலைமை அதிகாரியாக வீற்றிருக்கும் கலிக்காம தேவர் பெரிய பதவியில் இருப்பவர். கையூட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லாதவர், உத்தமர், சிறந்த சிவநேச செல்வர். எனில் காவல்காரர்களுக்கு தெரியாமல் தந்திரமாக உள்ளே வந்தீர்களா? திலகவதி இடையில் குறுக்கிட்டு, ஆந்தை போல கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருக்கும் காவல்காரர்கள் பார்வையில் படாமல் வர முடியுமா? அந்த சோழிய அதிகாரியிடம் சொல்லிவிட்டுதான் உள்ளே வந்தோம் என்றாள். தகுந்த முகாந்தரம் இல்லாமல் உயிரோடு யாரையும் உள்ளே விடமாட்டார்களே என கேட்டார் அமைச்சர் போனார். சிவனடியார் அவரை நோக்கி, தகுந்த முகாந்தரம் சொன்னோம். இங்கே சித்திர மண்டபத்தில் ஓர் அரசவை பெட்டகம் இருக்கிறது.
அதில் உங்கள் வீரபாண்டிய தேவர் அரும்பெரும் பழைய ஒளி சுவடிகளை சேகரித்து வைத்திருக்கிறார். அவற்றில் இதுவரை தேவார திருமுறைகளில் சேர்க்கப்படாத சில புது பாடல்களும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் நெட்டூருக்கு வந்ததே வீரபாண்டிய தேவரை சந்தித்து கிடைத்தற்கரிய அந்த தேவார சுவடிகளை வாங்கிச் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான். இங்கு வந்ததும் வீரபாண்டிய தேவரின் படை படுதோல்வி உற்று ராஜ மாளிகைக்குள் அவரும் அவரது மனைவி மக்களும் சித்திர மண்டபத்தை மூடிக்கொண்டு விஷம் அறிந்து மடிந்து போனார்கள் என்று சொன்னார்கள். என் நெஞ்சு புலம்பியது. வாய்விட்டு அழுதேன். தொழியப்படை சித்திர மண்டபத்தை சூழ்ந்து கொண்டு இடித்து தகர்த்து சகலவற்றையும் தீ வைத்து கொளுத்தப் போகிறது என கேள்விப்பட்ட போது புழு போல துடித்தேன். தீக்கிரையாகும் முன்பு அந்த சுவடிகளையாவது காப்பாற்றி விட வேண்டும் என பதறினேன். அதற்காக சித்திர மண்டபத்திற்குள் போக வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் அந்த சோழிய அதிகாரியிடம் கல்லும் கரையும்படி எடுத்து கூறினேன். அவரும் என்னை போல சிவபெருமானிடம் அந்தரங்க சுத்தியான பக்தி உள்ளவர், சிறந்த சிவநேச செல்வர். விட்டு போன தேவார பதிகங்களை எல்லாம் வருங்காலத்திற்கு தேடி வைத்து விட்டு போவது ஒவ்வொரு திருத்தொண்டரின் கடமை என்பதை உணர்ந்தவர். இந்த நெருக்கடியான நிலையிலா? ஆம். முதலில் அவர் தயங்கினார். ஆனால் நான் இறைவன் பணியை கூறி கெஞ்சி கதறினேன். ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் காலத்தில் தேவார பாடல்கள் எவ்வளவு பிரயாசையுடன் திருமுறைகளாக தொடுக்கப்பட்டது எனவும் அதற்காக நம்பியாண்டார் நம்பி எங்கெங்கெல்லாம் சுவடிகளுக்காக அலைந்தார் என்பதையும், சிதம்பர கூத்தர் பெருமானின் ஆலயத்தில் இளமாகி கொண்டிருந்த சில தேவார சுவடிகளை ராஜராஜ சோழ மன்னர் எவ்வளவு சிரமத்துடன் தேடிக் கொடுத்தார் என்பதையும் அந்த சோழிய அதிகாரியிடம் எடுத்துச் சொன்னேன். நான் உண்மையை சொன்னதால் உண்மைக்கு மதிப்பு கொடுத்து அவர் எங்களை ரகசிய சுரங்கப்பாதை வழியாக இந்த சித்திர மண்டபத்திற்கு வர அனுமதித்தார். ஆனால் நாங்கள் உள்ளே நுழையும் போது பகைவரின் சுரங்க வழிக்குள் போகிறீர்கள், பத்திரம் என எச்சரித்தே அனுப்பினார். எல்லாம் ஆண்டவன் சித்தப்படியே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சுரங்கத்திற்குள் புகுந்தோம். வெளியில் இருந்து உள்ளே நுழைந்து விட்டீர்கள். ஆனால் உள்ளே சுரங்க வழியில் உங்களால் சுலபமாக வர முடிந்ததா? இறைவன் கருணை இல்லாவிடில் எங்களால் வந்திருக்கவே இயலாது. சுரங்கப்பாதை மிகவும் இருண்டதாக, மிகவும் குறுகலானதாக இருந்தது. பலவாறாக வளைந்து சுற்றி பல மடிப்புகளை உடையதாக இருந்தது. ஒரே சமயத்தில் ஒருவர் தான் நடந்து வரக்கூடிய பொந்து போல இருந்ததால் நான் விளக்கை தூக்கி கொண்டு முன்னே வர என் பின்னால் திலகவதியார் வந்தார். சுமார் 20 அடிதான் எடுத்து வைத்திருப்போம். அதற்குள் ஒரு தடுப்பு சுவர் குறுக்கிட்டது. அங்கே இருட்டில் உங்கள் பாண்டிய வீரர்கள் உருவிய கத்தியுடன் காவல் புரிந்தார்கள். அவர்கள் நின்ற இடம் மட்டும் சிறிது விசாலமாக ஒரு ஆழமான படுகொலியுடன் காணப்பட்டது. அந்த குழியில் சில சோழிய வீரர்களின் ரத்தம் தோய்ந்த தலைகளும் கிடந்தன. ஒரு மயிரிழை தவறி இருந்தால் அந்த கத்திகளுக்கு நாங்களும் பலியாகி இருப்போம். ஆண்டவன் கிருபையினால் தப்பினோம். அவர்கள் உங்களை தடுத்து நிறுத்தவில்லையா? நிறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் உள்ளே போகும் நோக்கத்தை சொன்னோம். அவர்கள் என்ன நினைத்தார்களோ, எங்களை உற்று பார்த்துவிட்டு எங்கள் வழியே போக விட்டு விட்டார்கள். ஆனால் எங்களிடம் கத்தி ஏதாவது இருக்கிறதா என நன்றாக பரிசோதித்துக் கொண்டார்கள். திரும்பி வரும்போது உங்களிடமிருந்து விடுசீட்டு வாங்கி கொண்டு வந்தால்தான் மறுபடி வெளியே விட முடியும் என்றும் எச்சரித்து அனுப்பினார்கள். எவ்வளவு பெரிய தடைகள் எல்லாம் எவ்வளவு சுலபமாக விலகி வழிவிட்டன என்று நினைக்கையில் இப்போதும் எனக்கு மெய் சிலிர்க்கிறது. உன்னதமான நோக்கமும் இறைவன் கருணையும் பக்க பலமாக இருந்துவிட்டால் எந்த காரியம்தான் சித்தி பெறாது? இதுவரை குங்கும சாமியார் கூறியவற்றை மௌனமாக கவனித்து வந்த தேவி அவரை நோக்கி, அரசவை பெட்டகத்தில் சில ஓலைச்சுவடிகள் இருப்பது உண்மைதான். சக்கரவர்த்திகளின் ராஜமுடி, உடைவாள் முதலான ராஜ சின்னங்களோடு பல சந்தர்ப்பங்களில் பல புலவர்கள் பாடிய தமிழ் நூல்களும் இருக்கின்றன. அவற்றில் ஒரே ஒரு தேவார ஏட்டு பிரதி மட்டுமே பழசாகி நைந்து போன நிலையில் இருக்கிறது. சிவனடியாரே, உம்முடைய விருப்பப்படி அதை எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் சக்கரவர்த்திகள் அந்த ஏட்டு சுவடிகளை குங்கிலிய கலையனார் என்ற ஒரு பெரியவருக்காக தேடி எடுத்து பத்திரமாக வைத்திருப்பதாக ஒரு முறை என்னிடம் சொன்னார் என்றாள். தாயே, நான் தான் அந்த பாவி. குங்கிலிய கலையன் என்ற மகா பாவி நான் தான் என கதறிய சிவனடியார், நான் இலங்கைக்கு புறப்படும் போது பழம்பெரும் தேவார சுவடிகளை தேடி எடுத்து தமது அரசவை சின்னங்களைப் போலவே அவற்றை தம் அரசவை பெட்டகத்தில் வைத்து பாதுகாப்பதாக உன் நாதர் வாக்குறுதி கொடுத்தார். நான் இலங்கையில்
கதிர்காமத்தை தரிசித்து விட்டு திரும்புகையில் தற்செயலாக இலங்கை மன்னர் பராக்கிரம பாகுவை சந்தித்தேன். அவர் உன் பிராணநாதருக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பினார். அந்த அரசியல் ஓலையை கொடுத்துவிட்டு உன் நாதரிடமுள்ள தேவார சுவடியை வாங்கிச் செல்லலாம் என ஆவலோடு வந்தேன் என்றார். அதற்கு மேல் பேச முடியாமல் ஆறா துயரால் அவரது குரல் கம்மியது. அதை கேட்ட உத்தர மந்திரி, ஓலையா? இலங்கை மன்னரிடமிருந்து ஓலையா என திகைப்புற்றவராக, இலங்கை மன்னருக்கு எங்கள் சக்கரவர்த்திகள் ஒரு திருமுகம் அனுப்பியிருந்தார். அதற்கு உரிய காலத்தில் பதில் வராது போகவே இலங்கை தன் இயலாமையால் பாராமுகமாக இருக்கிறது என எங்கள் சக்கரவர்த்திகள் சந்தேகப்பட்டார் என்றார். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஓலையைத்தான் இந்த நன்றி கெட்டவனை நம்பி இலங்கை மன்னர் கொடுத்து அனுப்பினார். ஓலையை பெற்றுக்கொண்டு என் சிவனடியார் கூட்டத்துடன் படகில் தொண்டிக்கரைக்கு வந்தேன். அங்கிருந்து நேரே இந்த நெட்டூர் கோட்டைக்கு வர வேண்டும் என்பதற்காக இளையான்குடியை நோக்கி வேகமாக வந்தேன். ஆனால் வரும் வழியில் ஆண்டவன் சோதனை போல என்ன காரணத்தாலோ சில சோழியர்கள் எங்களை சந்தேகத்தை பிடித்துக் கொண்டு போய் மதுரை சிறையில் அடைத்து விட்டார்கள் என்றார் சிவனடியார். அந்த ஓலை? ஜனநாதன், வீரசேகரன் என்ற இரு சோழிய அரக்கர்கள் என் கையில் இருந்த ஓலையை பிடுங்கிக் கொண்டார்கள். எங்கள் சிவனடியார் கூட்டத்தை ஒற்றர்கள் என்றும் சோழிய விரோதிகள் என்றும் இலங்கையின் காவடிகள் என்றும் தூற்றினார்கள். எங்கள் திருத்தொண்டர் கூட்டத்தை சிறையில் அடைத்து வைத்து அந்த இரு பாவிகளும் எங்களை படுத்தி வைத்த பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. வீரசேகரன் என்ற பாவி வைஷ்ணவ மதத்தவன். நம் சைவ சமயத்தையே கருவறுக்க வேண்டுமென பேயாக திரிபவன். ஜனநாதன் என்ற மகா பாவியோ சுத்த சைவனாக பிறந்தும் சைவ மத பெரியோர்களை நையாண்டி செய்து திரிபவன். எந்த ஜென்மத்திலோ செய்த பாவ வினைதான் அவ்வாறு அந்த கிராதகர்களின் கையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டு வாழும் சிறையில் சொல்லனா துயரங்களை அனுபவித்தோம். அவ்வாறு மனதை தேற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சிவநேச செல்வரான பொன்னம்பலக்காரர் இடையில் குறுக்கிட்டு, சிவனடியார் சொல்வது உண்மைதான். சோழியன் ஜனநாதன் பிற மதத்தை விட தன் சொந்த மதத்தை தான் அதிகம் பரிகசிப்பவன், சிவ துரோகி என ஆத்திரத்தோடு தம் அபிப்பிராயத்தை தெரிவித்தார். கருணையே உருவான சிவனடியாருக்கும் ஆத்திரம் பொங்கி எழுந்தது. வைஷ்ணவனை கண்டால் சிவனடியார்களின் பெருமையை நிலைநிறுத்துவதுதான் ஒரு சுத்த சைவனின் மனு தர்மம். ஆனால் ஜனநாதன் எங்களை சுட்டிக்காட்டி வீரசேகரனிடம் என்ன சொன்னான் தெரியுமா? தம்பி, முதலில் இந்த சோம்பேறி கூட்டத்திற்கு நாமம் போட்டு பழகினால்தான் மற்றவர்களுக்கு நீ சுலபமாக நாமம் போட முடியும் என்றான் அந்த பாவி. அதோடு விட்டானா? உடலை பொய்யென்று கூறும் மெய்யடியார்கள் அனாவசியமாக உடல் வாகுடன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உடலின் அருமை தெரிய வேண்டும் என்றால் சிறை கதவை திறக்காமல் ஒரு அன்ன பருக்கை கூட கொடுக்காமல் முழு பட்டினியாக போடு என்றான் என்று சிவனடியார் ஆராத்துயருடன் சொன்னார். அதை கேட்ட சிவநேச செல்வரான பொன்னம்பலக்காரர் அளவற்ற ஆத்திரமுற்று, வந்த விருந்தினருக்கு எல்லாம் பாலன்னம் கொடுத்து உபசரிக்கும் பாண்டிய நாட்டில் திருத்தொண்டர்களை பட்டினி போட்டு விட்டானா என்று குமரினார். ஆம், 2 நாள் பட்டினி போட்டான். பிறகு நாங்களாகவே பட்டினி கிடக்க ஆரம்பித்து விட்டோம். குற்றமற்ற எங்களை சிறையை விட்டு விடுதலை செய்தால் ஒழிய உண்ணாவிரதமிருந்து உயிர் விடப் போவதாக சொன்னோம். அதற்கு மனம் இறங்கி அந்த ஜனநாதன் உங்களை விட்டு விட்டானா? அந்த பாவியா விடுவான்? நெஞ்சில் இரக்கம் என்பதே இல்லாத அரக்கனாயிற்றே. நாங்கள் எங்கள் முடிவை தெரிவித்ததும் அந்த கிராதகன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? இந்த மாயா உலகை விட்டு நாங்கள் விரைவில் சிவ பதவி அடைய உத்தேசித்து இருப்பதை குறித்து எங்களை மிகவும் அவன் பாராட்டுவதாகவும், ஆனால் நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு யாரை கொல்லி வைக்க சொல்ல வேண்டும் என்றும் கேட்டான். முற்றும் துறந்த சிவனடியார்களுக்கு இந்த உலகில் எவரும் உறவினர் இருக்க மாட்டார்கள். ஆகையால் சிவபெருமானே வந்து எங்களுக்கு கொல்லி வைப்பார் என்று குறித்துக் கொள்ளலாமா என்றும் கேட்டான். அவ்வாறானால் நீங்கள் எப்படி அந்த சிறையை விட்டு வெளியே வந்தீர்கள்? ரகசியமாக தப்பி ஓடி வந்தீர்களா என்று கேட்டார் அமைச்சர். அது முடியக்கூடிய காரியமா? மேலும் நாங்கள் குற்றவாளிகளாக இருந்தால் அல்லவா சிறையை விட்டு தப்பி வந்து தலைமறைவாக தெரிய நினைப்போம். மதுரையில் உள்ள சோழியர்களின் சிறைகளுக்கு தலைமை அதிகாரியும் காவல்படை தலைவரும் சிறந்த சிவநேச செல்வருமான ஏக வாசக வானப்பூவரசர் தான் எங்கள் பரிதாப நிலையை கேள்விப்பட்டு எங்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டார்.
ஜனநாதன் விஷயத்தில் குறுக்கிட சோழ சக்கரவர்த்தியும் தயங்குவார் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வாறு இருக்கும்போது ஜனநாதனின் விரோதத்தையும் பொருட்படுத்தாமல் உத்தரவிடக்கூடிய ஒரு சோழிய அதிகாரியும் சோழ நாட்டில் இருக்கிறாரா என்ன? அத்தகையவர் ஏகவாசகர் வானகோவரையர் ஒருவர்தான் உண்டு என சிறை காவலாளிகள் சொன்னார்கள். அதனால்தான் எங்களை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் என ஆடுபட்ட இந்த திலகவதியார் நேரே வானகோவரையரிடம் சென்று முறையிட்டாள். திலகவதியாரின் திருவிசை பாடல்களில் அவருக்கு நிறைய மதிப்பும், சிவபெருமானிடம் அந்தரங்க சுத்தியான பக்தியும், சிவனடியார்களிடம் அடியாருக்கும் அடியாராகும் அன்பும் அவருக்கு உண்டு. வைஷ்ணவன் வீரசேகரனோடு சேர்ந்து கொண்டு ஜனநாதன் வேண்டுமென்றே சிவனடியார்களை சிறையில் அடித்து துன்புறுத்துகிறான் என திலகவதியார் மூலம் கேள்விப்பட்டதும் உடனே அந்த சிவனேச செல்வரின் உள்ளம் பொறுக்கவில்லை. அதற்கு ஜனநாதன் ஆட்சேபித்திருப்பானே? ஆம், ஆட்சேபித்தான். ஆனால் அதற்கெல்லாம் அவர் தகுந்த காரணம் சொன்னார். புலவர்களும் இறைவன் திருத்தொண்டர்களும் இரண்டு அரசர்களுக்கு நடுவே தூது போவதும் திருமுக ஓலைகள் எடுத்துச் செல்வதும் தமிழ்நாட்டு மரபுதான் என்றும் அவர்களுக்கு உள்ளூர எந்தவித அரசியல் நோக்கமும் இராது என்றும் ஆகையால் ஒரு சிறு எச்சரிக்கையுடன் எங்களை சிறைவிட்டு விடலாம் என்றும் சொல்லி அவ்வாறே ஓலைநருக்கு எழுதி எங்களை பற்றிய குற்றச்சாட்டை அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். ஜனநாதன் எந்த நியாயமான முகாந்தரத்தையும் எந்த விதமும் ஒப்புக்கொள்ள மாட்டானே, முணுமுணுத்திருப்பானே. முணுமுணுத்தான். தான் சிறைப்பிடித்த இந்த ஓட்டாண்டிகள் விஷயத்தில் அனாவசியமாக சலுகை காட்டுவதற்கு பிரதியாக வானகோவரசரிடம் அவனும் எப்போதாவது தனக்கு வேண்டியவர்களுக்காக சலுகை பெற நேரிடும் என்று எச்சரித்து விட்டு போனான். வானகோவரசரிடம் அவ்வாறு சலுகை பெறுவதற்காகவே தந்திரமாக எங்களை சிறை வைத்து எங்களை உபயோகித்துக் கொண்டானோ என்று கூட சிறை அதிகாரிகள் பேசிக் கொண்டார்கள். சிறை விட்டதும் உங்கள் சிவனடியார் கூட்டம் நேரே இந்த நெட்டூர் கோட்டைக்கு வர வேண்டிய முகாந்திரம்? என்னிடமிருந்து இலங்கை ஓலை பறிப்போன விஷயத்தை வீரபாண்டிய சக்கரவர்த்திகளிடம் விரைவில் சொல்வது என் கடமை என என் மனசாட்சி உறுத்தியது. மேலும் தேவார பதிகங்களுக்கு வேறு பாடமுள்ள பழஞ்சுவடிகளை வீரபாண்டிய தேவரிடமிருந்து பெற வேண்டிய அவசியமும் இருந்தது. என்னுடன் வந்த சிவனடியார்கள் இளையான்குடி மாற நாயனாரை சந்திக்க விரும்பினார்கள். அதனால் இளையான்குடி அருகில் உள்ள இந்த நெட்டூர் கோட்டையை நோக்கி விரைந்து வந்தோம். இந்த ஆபத்தான போர்க்காலத்தில் திலகவதியார் உங்களோடு வரவேண்டிய காரணம்? எனக்கு மதுரை சிறையில் நேர்ந்த ஆபத்தை கண்ட பிறகு திலகவதியாருக்கு என்னை தனியாக போகவிட பயம். அதனால் கூடவே வருவதாக பிடிவாதம் செய்தாள். சிவனடியாரின் கருணை ததும்பும் முகத்தை உத்தர மந்திரி போனார் ஒரு கணம் கூர்ந்து நோக்கினார். பிறகு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன், பகைவர்கள் சித்திர மண்டபத்தை சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் தேவியாரை சுரங்க வழியாக அழைத்துச் சென்று சக்கரவர்த்திகளிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறீரா என கேட்டார். நான் செய்த கடமை துரோகத்திற்கு எம்பெருமான் எனக்கு காட்டியிருக்கும் பரிகாரம் அது ஒன்றுதான் என உணர்கிறேன். திலகவதியாருக்கு பதிலாக அவளது காஷாய அடைகளை வாங்கி அணிந்து கொண்டு சுரங்க வழியாக தேவியார் சுலபமாக வெளியேறி விடலாம். சாமானியமான துறவியைப் போல தேவி சாதுரியமாக நடந்து கொண்டால் பகைவர் கையில் சிக்காமல் சுலபமாக தன் பிராணநாதரிடம் சேர்ந்து விடலாம் என்றார் அந்த சிவனடியார். அதை கேட்டு தேவி மனம் தாளாதவளாக கண்ணீர் சொரிந்தாள். தன் உயிரை காக்க இன்னொரு பெண்ணின் உயிர் பலியாவதா என குழப்பினாள். அனலில் விழுந்த மெழுகு போல மனம் உருகியவளாக திலகவதியாரை நோக்கி, எனக்காக நீ பிராண தியாகம் செய்ய முன் வரலாம். ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை வெளியே அனுப்பிவிட்டு எனக்கு பதில் நீ இந்த சித்திர மண்டபத்தில் இருந்தால் பகைவர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகும்போது உன் கதி என்ன ஆகும் என்றாள். திலகவதியோ சாந்தமான பொன்முறுவலுடன், எனக்கொன்றும் ஆகிவிடாதம்மா. சகலத்தையும் திறந்துவிட்ட ஒரு துறவினியை யார்தான் என்ன செய்துவிட முடியும்? வைஷ்ணவனான வீரசேகரனின் படையினால் ஒரு சிவநேச செல்விக்கு தீங்கு நேர்ந்தது என்றால் அது சோழ சாம்ராஜ்யத்தையே பாதிக்கும். குலோத்துங்க சோழர் சிவ மதத்தவர் தான், இன்னும் அதன் பகைவராகிவிடவில்லை என்றாள். வேள்வி தீயில் பிராண தியாகம் செய்வதுதான் இந்த நேரத்தில் ஒரு வீர பத்தினிக்குரிய கடமை என்றாள் தேவி கம்பீரமாக. உன் பிராணன் உனக்கு உடைமை இல்லையம்மா. அது உன் பிராணநாதருக்கு சொந்தம். உன் கடமை எதுவென யோசித்துப் பார் என்றார் திலகவதியார்.
தேவி மௌனமானாள். அவளது கண்ணும் மனமும் காற்றாடி போல சுழன்றன. பிராணநாதரின் முகத்தை நினைக்கும் போது காற்றடிக்கும் திசையெல்லாம் பறக்கும் காற்றாடியாகவே ஆகிவிட்டாள். நாதனை அடைய ஒரு வழி திறந்த பிறகு தயங்குவது தர்மம் அல்ல தாயே, புறப்படு. திலகவதி, தேவிக்கு உன் காஷாய அடைகளை தருவதோடு முகத்தில் திருமஞ்சனம் பூசி விடவும் மறந்து விடாதே என்று சிவனடியார் துரிதப்படுத்தினார். அங்கிருந்த மந்திர தலைவர்களில் சந்தேகமே உருவான மச்சவராயன் குறுக்கிட்டு, தேவியாரை குங்கிலிய கலைய நாயனார் வசம் அனுப்ப எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீர்தான் குங்கிலிய கலையர் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டான். சிவனடியார் சிறிது கோபமுற்றவராக, நம்பியவர்களுக்குத்தான் சிவலிங்கம், நம்பாதவர்களுக்கு வெறும் கல் என்றார். அவரது கருணை ததும்பும் வெளிகளில் தீட்சண்யம் ஒளிர்ந்தது. உத்தர மந்திரி போனார் பலவிதமான சிந்தனைகளிலும் குழம்பியவராக, குங்கிலிய கலையனாரை இதற்கு முன் சந்தித்தவர்கள் இங்கு யாரும் இல்லையா என கேட்டார். சிவனடியார் எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றவராக மெல்லிய குரலில், ஏன், உங்கள் மந்திர தலைவர்களில் ஒருவரான அம்பலவாணர் 2 வருடங்களுக்கு முன்பு குன்றக்குடி திருவிழாவில் என்னை சந்தித்திருக்கிறாரே என்றார். அனைவரும் உடனே சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அம்பலவாணன் அங்கு இல்லை. சித்திர மண்டபத்தின் உட்புற கதவை பாதுகாப்பதில் ஈடுபட்டிருந்தான். அவன் அங்கு தெரிவிக்கப்பட்டதும் சிவ மதத்திலிருந்து சமண மதத்திற்கு மாறியவன் ஆகையால் அவன் சிறிது பரிகாசம் கலந்த குரலில் சிவனடியாரை நோக்கி, குங்கிலிய கலையரை குன்றைக்குடி திருவிழாவில் சந்தித்திருக்கிறேன். ஆனால் முக அடையாளம் தெரியாது. இன்று போலவே அன்றும் திருமேனி திருமுகம் எங்கனும் குங்குமம் பூசிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று சற்று கொஞ்சம் விழித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவரை ஏற இறங்க இருமுறை உன்னிப்பாக பார்த்துவிட்டு, உன்னுடைய உயரம் என்ன என கேட்டான். தெரியாது என்றார் சிவனடியார். திருவிழாவின் போது நீர் என் பின்புறம் நின்று சந்நிதி மறைக்கிறது, நந்தி போல வழிமறைந்திருக்கும் பிள்ளாய் சற்றே ஒதுங்கியிரும் என்று கூறினீர். அப்போது உம்முடைய உயரம் என் தோல் அளவு இருந்தது. உமது வலது கையில் கத்தி வெட்டை போல ஒரு வடு இருந்ததும் எனக்கு நினைவில் உண்டு என்று சொல்லிவிட்டு அந்த சிவனடியாரின் அருகில் வந்து நின்றான். அவரது உயரம் சரியாக அம்பலவாணன் தோல் அளவு இருந்தது. அவரது வலக்கையில் கத்தி வெட்டை போல ஒரு வடுவும் இருந்தது. சந்தேகமே இல்லை, இவர் குங்கிலிய கலைய நாயனார்தான் என்றான் அம்பலவாணன். அதற்கு பிறகு சிவனடியாரோடு தேவி புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. திலகவதியாரின் காஷாய ஆடைகளை தரித்து முகத்தின் பொன்னிறம் தெரியாமல் திருமஞ்சனம் பூசி தேவி அசல் துறவினியைப் போலவே காட்சியளித்தாள். தேவார சுவடிகள் உள்ள அரசவை பெட்டகத்தையும் தவறாமல் தூக்கிச் செல்ல வேண்டும் என்று சிவனடியார் சொல்லவே சுரங்க வாசலின் அருகே பெட்டகத்தை இருவர் தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பெட்டகத்தில் தேவார சுவடிகளோடு வீரபாண்டியனின் ராஜமுடியும் வீரவாளும் தேவியின் முழுமுடியும் இருந்தன. இதுவரை ஒரு நாடக காட்சியை பார்ப்பது போல மௌனமாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்த 6 வயது பாலகனான வீர கேரளன் மெல்ல தேவியிடம் எழுந்து வந்து, அம்மா என்றான். மறுகணம் தேவி உணர்ச்சி வசப்பட்டவளாக, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குமாரனை பகைவர் கையில் சிக்க விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பி வெறும் கையுடன் என் நாதரிடம் போக மாட்டேன். மூத்தவளின் குமாரனை இளையவள் வழி கொடுத்தாள் என்ற பழிச்சொல்லுடன் எப்படி என் பிராணநாதரின் முகத்தில் விழிப்பேன் என்றாள். அங்கிருந்த அனைவரும் திடுக்கிட்டார்கள். தேவியை காப்பாற்றும் முயற்சியில் இடையூறுக்கு மேல் இடையூறாக விளைந்ததைக் கண்டு சிவனடியார் சிறிது நேரம் மனம் தளர்ந்தவராக காணப்பட்டாலும் கூட ஏதோ ஞான ஒளி உதயமானது போல முகம் பிரகாசம் அடைய, இவ்வாறு இன்று நான் காப்பாற்ற நேரும் என்று முன்பே தெரிந்திருந்தால் கூடவே ஒரு சிறுவனையும் அழைத்து வந்திருப்பேன். ஆனால் இதற்கும் இறைவன் ஒரு வழி காட்டுகிறான். தேவார சுவடிகள் உள்ள பெட்டகத்தில் குமாரனை படுத்து உறங்கச் செய்து பெட்டகத்தை மூடி நானும் தேவியும் அதை தூக்கிச் செல்கிறோம் என்றார். ஆனால் சுரங்க வாசலின் வெளிப்புறம் உள்ள பகைவர்கள் பெட்டகத்தை திறந்து பார்க்காமல் விடமாட்டார்களே என்றான் மச்சவராயன். நடுநிசி நேரம், இருட்டில் தூக்க கலக்கத்தில் இருப்பார்கள். என்னை பரிபூர்ணமாக நம்பி உள்ளே அனுமதித்தவர்கள். ஆதலால் என்னை சந்தேகித்து பெட்டகத்தை திறந்து பார்க்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறேன்.
அப்படியே திறந்து பார்த்தாலும் குமாரன் படுத்திருப்பது தெரியாமல் மேலே ஏற்றுச்சுவடிகள் நிறைந்திருக்கும். ஒருவேளை ஏற்று சுவடிகளுக்குள் ஈட்டியால் குத்தி பார்க்கலாம். அதனால் குமாரனின் உயிருக்கே அபாயம் நேரிடலாம் என்றார் மச்சவராயன். என்னால் முடிந்தவரை அந்தரங்க சுத்தியாக காப்பாற்ற முயல்கிறேன். நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறாக ஏதாவது அபாயம் நேரிட்டுவிட்டால் இறைவன் திருவுள்ள சித்தம் அது என நினைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றார் சிவனடியார். அவரது கணீர் என்ற குரலில் பரிபூரண நம்பிக்கை துணித்தது. அவர் மேலும் தேவியை நோக்கி உருக்கமான குரலில், தாயே, இந்த ஏழையின் ஊத்தை சடலத்தில் உயிர் உள்ளவரை உன்னை பத்திரமாக நாதனிடம் கொண்டு போய் சேர்க்க பாடுபடுவேன். திருநீல கண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லிவிட்டு கையில் உள்ள கிளிப்பூண்டு விளக்கை சுரங்க வாசலை நோக்கி பிடித்து, புறப்படு தாயே. இருட்டு நீங்குவதற்குள் பகைவரின் நடமாட்டத்தை விட்டு நீங்கி இளையான்குடி மாறநாயனார் மாளிகைக்கு சென்றுவிட வேண்டும். அவரிடம் குதிரை வண்டி ஒன்று பெற்றுக்கொண்டு விரைவில் நாதன் மாளிகைக்கு பறக்க வேண்டும் என்று அவசரப்படுத்தினார். அதற்கு பிறகு பெட்டகத்தினுள் குமாரனை முடங்கி படுக்க வைத்து அவன் மீது தேவார சுவடிகளை நிரப்பி மறைத்து பெட்டகத்தை மூடினார்கள். புறப்படும் போது தேவி அங்கிருந்த மந்திர தலைவர்களை நோக்கி, உங்கள் நிலை என்ன என்று கேட்டாள். சிவனடியார் அவர்களை நோக்கி, வீரபாண்டிய சக்கரவர்த்திகளின் மூல பலத்தை சோழியர்கள் இந்த நெட்டூர் கோட்டைக்குள்ளேயே புதைத்துவிட விரும்புகிறார்கள் என தெரிந்து கொண்டேன். ஆகவே உங்கள் அனைவரின் வீர மரணத்தையும் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கலாம். அதற்கு மாறாக நீங்கள் கலா மண்டபத்தை காக்கும் முகாந்திரத்தை காட்டி சித்திர மண்டப கதவை திறந்துவிட்டு சரணடைவதே உசிதம் என எனக்கு தோன்றுகிறது. ஏனெனில் உங்கள் சக்கரவர்த்திகள் மறுபோருக்கு விரைவில் போர் வீரர்களை உற்பத்தி செய்து விடலாம். ஆனால் அவருக்கு உங்களை போன்ற அனுபவம் மிகுந்த ஆலோசகர்கள் கிடைப்பது துர்லபம். நாங்கள் சுரங்க வாசலை கடந்து பகைவர்கள் தேடிப்பிடிக்க முடியாத தூரத்திற்கு போய் சேர அதிகபட்சம் 6 நாளிகைகள் தான் ஆகும். நாங்கள் புறப்பட்டு 6 நாளிகை கழித்ததும் சித்திர மண்டப கதவை திறந்து விடுங்கள் என்றார். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருந்த உத்தர மந்திரி போனார் மெல்ல தலை நிமிர்ந்து தேவியை நோக்கி, அம்மா, மதிய அமைச்சனுக்கு வேறு வழி தோன்றாததால் விதியின் கையில் உங்களை ஒப்படைக்கிறேன் என்று தழுதழுக்கும் குரலில் கூறிவிட்டு ஏதோ நினைவு வந்தவராக தேவியின் கருவிழிகளை குறிப்பாக நோக்கி, தேவி, கையில் ராஜவாள் இல்லாவிடனும் பாதகமில்லை. ஆனால் புறப்படும் முன்பு உங்கள் கை விரலில் கணையாளி இருக்கிறதா என்று கவனித்துவிட்டு புறப்படுங்கள் என்றார். அந்த குறிப்பை புரிந்து கொண்டவளாக தேவியும் தன் மோதிர விரலில் உள்ள கணையாளியை பரிசோதித்துவிட்டு, என்னை உயிரோடு சிறைப்பிடிப்பதாக வீரசேகரன் கூறிய சபதத்தை ஒரு நொடி பொழுது கூட நான் மறக்க மாட்டேன் என்றாள். அதை கேட்டதும் உத்தர மந்திரி போனார் பெண் பேதை போல ஓவென அழுது விட்டார். சிவனடியாரோ ஒரு கையில் கிளி விளக்கை தூக்கி பிடித்து கனமான பெட்டகத்தின் ஒரு பாகத்தை தன் முதுகின் மீது சுமந்தவராக நின்றார். பெட்டகத்தின் இன்னொரு பாகத்தை தேவி தூக்கினாள். இருவரும் அந்த பெட்டகத்தை தூக்கி கொண்டு இருண்ட சுரங்க வாசலுக்குள் நுழைந்தார்கள். சிவனடியார் புறப்படும் போது, தாயே, வழியில் எவ்வளவோ அபாயங்கள் நேரிடலாம். எதுவும் இறைவன் திருவுள சித்தப்படியே நடக்கட்டும் என்ற தைரியத்துடன் போவோம் என்று கம்பீரமும் கண்ணீரின் உருக்கமும் கலந்த குரலில் சொல்லிவிட்டு உள்வர பெருகும் பயத்தை துடைக்க விரும்பியவராக சிவபெருமானின் நாமத்தை 3 முறை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.